இங்க பாரு, உனக்கும் எனக்கும் ஒன்னும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. என்ன எதுக்கு அங்க கூப்பிடுற? என்னால எங்கேயும் வர முடியாது. என்ன நிம்மதியா இருக்க விடு. அப்படிலாம் சொல்லாத தேனு. நான் இன்னைக்கு மனுஷனா மாறி இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். நான் அங்க வந்தா அப்பா அம்மாலாம் அங்க வர வேணான்னு விரட்டுறாங்க தேனு. நீ இங்க வந்தனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுவேன் தேனு. ப்ளீஸ் தேனு, என்னை பார்க்கவா தேனு? எனக்கு தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு தேனு. நான் ஏதாவது பண்ணி போயணும்னு எனக்கே பயமா இருக்கு. ப்ளீஸ் தேனு, வீட்டுக்கு வா தேனு. இங்க பாரு, என்னாலலாம் வர முடியாது. தயவு செஞ்சு எனக்கு போனே பண்ணாத. நீ போன் வை. தேனு தேனு தேனு, நான் சொல்றது கேளு தேனு. நம்ம வீட்டுல என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயாவது என்ன நம்பு தேனு. இந்த பாரு, நான் திருந்திட்டேன். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ மன்னிக்கிற மாதிரி தப்பா பண்ணிருக்க. இந்த ஜென்மத்துல உனக்கு மன்னிப்புங்கிறது கிடையவே கிடையாது. ஐயோ, இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன செத்து போ சொன்னா கூட நான் செத்து போயிருவேன் தேனு. என்ன நீ மன்னிக்கவே மாட்டேன்ல? பரவாயில்ல தேனு, பரவாயில்ல. என்ன நீ மன்னிக்க வேணாம். நான் பண்ண பாவத்துக்கு இப்பவே விஷம் குடிச்சு செத்துறேன். அப்போதான் மனசு சாந்தி அடையும் தேனு. நம்ம பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கத்தேனு. நம்ம பிள்ளைக்கு எந்த குறையும் வச்சிடாத. நான் இப்பவே செத்து போறேன். செத்து போறேன். என்ன மாதிரி ஒரு அயோக்கியனோட வாழ்ந்ததே நீ மறந்துரு. அதுதான் உனக்கும் நம்ம பிள்ளைக்கும் நல்லது. இந்த பாவி விஷத்தை குடிச்சு செத்துடுற. நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை தேனு. முகத்தை பார்க்கணும் தேனு. எனக்கு முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் தேனு. தேனு, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை முகத்தை பார்க்கணும் தேனு. உடனே கிளம்பி வீட்டுக்கு வா தேனு. வீட்டுக்கு வா தேனு. ப்ளீஸ் தேனு. நீ வர லேட் ஆயிடுச்சுன்னா என் உயிர் போயிடும் தேனு. என் உயிர் போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்துருத்தேனு. நான் உனக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன். நான் வைக்கிறேன் தேனு. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? தேனே, இப்படி சென்டிமெண்டா பேசினாதான் நீ என்ன நம்புவ. கண்டிப்பா நான் பேசின பேச்சுக்கு உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும். உன் மனசு கடந்து பதறி இருக்கும். இப்ப நீ அழுதுகிட்டே என்னை பார்க்க கிளம்பி வருவ பாரு. வா 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 வாடி. ஏய், என்ன தேனு, எதுக்கு அழற? ஒன்னும் இல்ல அத்தை. தேனு, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? போன்ல யார் பேசுனது? ஏன் உன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு? எதுக்கடி அழற? தென்னரசு தான் எனக்கு போன் பண்ணாரு அத்தை. தென்னரசு அப்படி என்னதாமா சொன்னா? சொல்லு. என்ன மாதிரி ஒரு அயோக்கியனோட வாழ்ந்ததே நீ மறந்துரு. அதுதான் உனக்கும் நம்ம பிள்ளைக்கும் நல்லது. இந்த பாவி விஷத்தை குடிச்சு செத்துடுற. நீ வேறம்மா, அவன் சாவ போறேன்னு சொன்னா நம்பிட்டியாக்கும்.
நம்ம எல்லாரையும் சாவடிச்சிருவாமா. அவன் சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. உன்னை அவன் வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக தான் இப்படிலாம் அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நம்பி நீ பாட்டுக்கு கிளம்பி போயிடாதமா. அவன் உன் கழுத்தை அறுத்து போட கூட யோசிக்க மாட்டான். அயோக்கிய ராஸ்கல். ஆமா தேனு, அவனை நீ நம்பாத. பொண்ணு அவன் வழிக்கு வர வைக்கிறதுக்காக தான் அவன் இப்படி அழுது நடிக்கிறான். உனக்கு நல்ல மனசுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதான் இப்படி எல்லாம் அழுது பேசினா உன் மனசு இறங்கிடும்ல. அதுக்குதான் அவன் இப்படி எல்லாம் டிராமா போட்டுட்டு இருக்கான். நேத்து வரைக்கும் அவன் மேல கோவமா இருந்த நீ, இப்போ அவன் அழுது பேசின உடனே நீயே அழுதுட்ட பாத்தியா? இதுதான் உன் வீக்னஸ். அதத்தான் அவன் பயன்படுத்திக்க பாக்குறான். அவனை நம்பி மறுபடியும் ஏமாந்துராத. இங்க பாருமா, நீ தென்னரச மட்டும் நம்பவே நம்பாதமா. 2 நாளைக்கு முன்னாடி உன்னை பார்க்க வரும்போது கூட இடுப்புல கத்தியோட தாமா வந்தான். பொண்டாட்டிய பார்க்க வரவனுக்கு கத்தி எதுக்குமா? நிச்சயமா அவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் வந்திருக்கான். அவன் நல்லவே இல்லம்மா. அவனை மட்டும் நம்பாத. அவன் கூப்பிடான்னு நம்பி நீ தனியா மட்டும் போயிடாத. உன் உயிருக்கு ஆபத்தா முடியறது கூட வாய்ப்பு இருக்கு. தேனே, அவன் உன்னை பல முறை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான்றத மட்டும் மறந்துடாதம்மா. தேனு, உலகத்துல நீ யார வேணாலும் நம்பலாம். ஆனா அவனை மட்டும் நம்பாதம்மா. பேரன் பேரன்னு அவனுக்கு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் தெரியுமா? கடைசியில அவன் என்னையே ஏமாத்தி வீட்டையும் சொத்தையும் எழுதி வாங்கிட்டான். நம்மள நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாமா. தயவு செஞ்சு அவனை மட்டும் நம்பிடாத. சரி பாட்டி, நான் அவரை நம்பல. ஆனா என்ன பண்றது, அவர் செத்து போயிடுவேன்னு சொல்லி அழுததும் என்னையே அறியாம நான் அழுதுட்டேன். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் அவரை நம்ப மாட்டேன். டேய், வண்டி விட்டு இறங்குடா. ஏன், என்ன விஷயம்? இறங்குன்னு சொல்றேன்ல, இறங்குடா. ஏய், இறங்குடா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேதாஜி ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தீங்களா, நீ தானே மோதிட்டு போன? நானா? அது நான் இல்லையே. 2 நாளா நான் ஊர்லயே இல்லையே. லோடு ஏத்திக்கிட்டு கர்நாடகா போயிருந்தேன். இன்னைக்கு காலையில தான் சார் வந்தேன். டேய், போய் சொன்னேன்னு வச்சுக்க. நான் ஏன் சார் போய் சொல்லணும்? என் ஓனருக்கு வேணா ஃபோன் பண்ணி தரேன், பேசுறீங்களா? சரி, போன போடு. ஓனர் போனு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? டேய், போன குடுறா. குடுறா. டேய், 2 நாளைக்கு முன்னாடி தென்னரசு கிட்ட பேசியிருக்க. அப்ப தென்னரசு சொல்லிதான் எங்க மேல வண்டியில மோத வந்தியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ஏடா, 2 நாளைக்கு முன்னாடி கர்நாடகா போயிருந்தேன்னு சொன்ன. அப்ப அது இல்ல சார், இல்ல. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. தென்னரசு தானே எங்க மேல வண்டியை மோத சொன்னாரு.